அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற மிக அடுத்த இழிவான செயல் ஆண் பெண் உறவுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற இழிவான செயல்களை நாம் பார்க்கிறோம். திருமணத்திற்கு முன்னரே உறவு கொள்ளுதல், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். சமீபத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு, படிச்சிருப்பீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால. உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் என்றா தாராளம், இவரும் தாராளமாகவே கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார்? திருமணத்திற்கு முன்னரே ஒருவன் உடலுறவு கொண்டால் அது கல்யாணமாக கருதப்படும், அது திருமணமாக கருதப்படும். இப்படி ஒரு தீர்ப்பு. ஆகவே இவையெல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்டது. திருமணத்திற்கு அப்பாற்பட்ட கள்ள உறவுகள் எப்படியும் உறவு கொள்ளலாம், ஒரே ஒரு நிபந்தனை தான். ஜினா என்பதற்கு அவர்கள் வைத்திருக்கிற ஒரே நிபந்தனை என்னவென்றால், ரெண்டு பேரும் சம்மதிக்கணும். கான்சென்சுவல் செக்ஸ் என்று சொல்வார்கள். இவளும் சம்மதிக்கணும், அவளும் சம்மதிக்கணும். சம்மதத்தின் பேரில் நடைபெறுகிற எல்லா உறவுகளும் நல்ல உறவுகள் தான். வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வல்லுறவு கொள்ளுதல், பாலியல் பலாத்காரம் செய்தல் என்பதுதான் தவறை தவிர, இருவரும் சம்மதித்தால் அவர்கள் திருமண பந்தத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். இந்த நிலைக்கு சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அதைவிட இழிவானது ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி. ஆணும் ஆணும் மணந்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் மணந்து கொள்ளலாம். டெல்லி ஹைகோர்ட் அதை சரி என்று சொல்லிவிட்டது. டெல்லி ஹைகோர்ட் அதை சரி என்று சொல்லிவிட்டது. இப்போது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் நம்முடைய அரசாங்கங்கள் எல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு என்று விட்டுருவார்கள். பொதுவாக பல பிரச்சனைகளை இப்போ நீதிமன்றங்கள் தான் தீர்த்து வைக்கிறது. சென்னையில் இங்கேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, ஆட்டோவில் மீட்டர் கிடையாது. இந்த பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, எல்லா ஆட்டோக்களிலும் மீட்டரை வைத்தாக வேண்டும். அரசாங்கத்துக்கு வக்கீல், இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வக்கீல். ஆகவே இந்த ஓரின சேர்க்கை கூடுமா கூடாதா என்ற தீர்ப்பை யார் அளிக்கப் போகிறார்? உச்ச நீதிமன்றம் அளிக்கப் போகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? ஓரின சேர்க்கை மனித இயற்கை தான் என்று வாதிட ஆரம்பித்து விட்டார்கள். அது ஹியூமன் நேச்சர், ஹியூமன் ரைட் என்று சொல்வது மனித உரிமை. இது யார் எங்களுக்கு தலையிட முடியும்? எனக்கு பிடிக்குது, ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணை பிடிக்கிறது, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிக்கிறது, இதில் நீங்கள் குறுக்கிடுவதற்கு யார் என்று கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் மருத்துவம் படிக்கிற போது, இப்படிப்பட்ட உறவுகளை பற்றி படிக்கிற போது புத்தகத்தில் என்ன சொல்வார்கள்? இட் இஸ் எ செக்ஷுவல் பெர்வர்ஷன், வக்கிர புத்தி, செக்ஷுவல் பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இது இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இது மனுஷன் ஜீன்லேயே இருக்கு, இப்படிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய இயற்கையிலே இருக்கிறது என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள்? இன்செஸ்ட் என்று சொல்வார்கள். நெருங்கிய பந்தங்களுக்குள் உறவு வைத்துக் கொள்வது கூட தவறல்ல. தந்தையும் மகளும், சகோதரனும் சகோதரியும், இதனை ஆங்கிலத்திலே இன்செஸ்ட் என்று சொல்வது. இதை கேட்பதற்கே நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. இதை கேட்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. சட்டப்பூர்வமாக ஸ்காண்டினேவியன் நாடுகள், நார்வே, ஸ்வீடனிலே இவை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. சட்டப்பூர்வமாக இது செல்லும். இதை விட இழிவு என்ன வேண்டியிருக்கு மனித சமுதாயத்திற்கு? இதை விட ஏதாவது வேண்டுமா? 3 வயது குழந்தையை கடத்தி போய் பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் செய்கிறான். 3 வயது குழந்தைங்க. என்ன செய்தியை படித்த நம்மால் நமக்கு தூக்கம் வருமா சொல்லுங்க? அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்து கொலையும் செய்கின்ற அளவுக்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. எங்குமே பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு. பஸ்ஸிலும் பாதுகாப்பு கிடையாது, காரிலும் பாதுகாப்பு கிடையாது, தெருவிலும் பாதுகாப்பு கிடையாது, எங்குமே பாதுகாப்பு, வீட்டிலும் பாதுகாப்பு கிடையாது, வீட்டிலும் பாதுகாப்பு கிடையாது. இதை பற்றி கேட்டால் ஒரு வகுப்புவாத தலைவர் சொன்னார், என்னங்க இந்தியா ஆன்மீக நாடுன்றீங்க, புண்ணிய நாடுங்கிறீங்க, இந்த நாட்டில் இப்படி நடக்கிறதே என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், அது இந்தியாவில் தான் நடக்கும், பாரத்தில் நடக்காது, பாரதத்தில் நடக்காது. என்னமா அர்த்தம் அதுக்கு? அது நகர்ப்புறத்துல தான் இருக்குமா, கிராமத்தில் இருக்காது. அவருடைய வழக்கம் அது இந்தியாவில் இருக்கும், பாரத்தில் இருக்காது. கிராமங்களும் ஒன்றும் விதிவிலக்கல்ல, கிராமங்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல. ஆகவே இவ்வாறு பெண்மை கொச்சைப்படுத்தப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக விபச்சாரம் என்று நாம் கேவலமாக பேசுவோம், விபச்சாரிகள் என்று கேவலமாக சொல்லுவோம். இப்போது அந்த விபச்சாரி என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா அவர்களுக்கு பெயர்? கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், கமர்ஷியல் பாலியல் தொழிலாளிகள், பாலியல் தொழிலாளிகள். இன்னும் அப்படிதான் கூப்பிடணும், விபச்சாரிகள் கூடக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு அமைச்சகம், அவர்களுக்கென்று ஒரு துறையெல்லாம் வரப்போகிறது. என்ன அதை என்ன பெரிய கேவலமாக்குறது? அது ஒரு தொழில், அவங்களுக்கு பொழைப்புக்கு வேற வழி இல்லை, இதைத்தான் செய்யறாங்க. இதை போய் நீங்க குறை சொல்கிறீர்கள். அவர்களுக்காக அசோசியேஷன் எல்லாம் வந்தாகிவிட்டது. இது ஒரு இழிந்த செயல்.
அடுத்தபடியாக பாருங்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இன்னொரு ஆடவனிடத்திலே இருந்து விந்தை எடுத்து ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். கேவலமா இல்லை? வாடகை தாய் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் உன்னுடைய கணவனினுடைய விந்தையும் மனைவியினுடைய சினையையும் ஒன்றாக சேர்த்து அது இன்னொரு பெண்ணுடைய வயிற்றிலே செலுத்தி குழந்தை பெறுவது வாடகை தாய், சரோகேட் மதர். இப்படி ஒவ்வொன்றாக இழிந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஒரு சமுதாய நாகரீக மிக்க சமுதாயத்தினுடைய அடையாளங்களா இவையெல்லாம். சொல்லுங்கள், ஆடை கலாச்சாரத்தை பாருங்கள். துப்பட்டா போடவும் நிறுத்திட்டாங்க. இப்போ மேலுக்கு துப்பட்டா போடுறது கூட இல்லை. ஒரு காலத்தில் அதையாவது போட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு பக்கமா போட்டாங்க, ஒரு பக்கம் ஒன் சைடு துப்பட்டா, அதுவும் போயாச்சு. இப்போ எவ்வளவு குறைக்க முடியுமோ அத்தனையும் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அதான் பழமொழி இருக்குல்ல, ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை பாதி போட்டா போதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் வச்சுக் கொண்டார்கள். அந்த பழமொழிக்கு அர்த்தத்தை இவர்கள் மாற்றி விட்டார்கள். ஆக பாதி மறைச்சா போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இதுல என்ன வேதனை என்றால், ஆண்கள் எல்லாம் மூடி இருக்கான், புல் கை போட்டிருக்கான், புல் சேட்டை போட்டிருக்கான், எல்லாம் போட்டிருக்கான். ஆண்கள் கொஞ்சம் திறந்தாலும் பரவாயில்லை. இயற்கையினுடைய அமைப்பிலே ஆண்கள் மேல் பாகத்தை காட்டினாலும் அது ஒன்றும் தவறு என்று சொல்ல முடியாது. அது உணர்ச்சிகளை தூண்டுகின்ற வகையிலே அமையவில்லை. ஆனால் யார் மறைக்க வேண்டுமோ அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அங்கே வேதனைக்குரிய விஷயம். யார் அதிகமாக மறைக்க வேண்டுமோ அவர்கள் தான் அதனை திறந்து கொண்டு, அதுதான் நாகரிகத்தினுடைய அடையாளம் என்றும், யார் முகத்தை யார் உடம்பையெல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். யார் திறந்து இருக்கிறவன் மூடி இருக்கிறவனை பார்த்து சொல்றான், நீ தான் நாகரிகம் இல்லாதவன். சமீபத்திலே நோபல் பிரைஸ் வாங்கிய ஒரு அம்மையார் உங்களுக்கு தெரியும், யமன் நாட்டை சேர்ந்தவர், தவக்குல் கர்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவருக்கு சமாதானத்திற்கான நோபல் பிரைஸ். யமன் தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த கொடுமையாளன் அப்துல்லா சாலிஹ் என்பவனை எதிர்த்து போராடினார் அந்த பெண்மணி. அரபு வசந்தம் வீசியது உங்களுக்கு தெரியும். கொடுங்கோல் மன்னர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஹுஸ்னி முபாரக் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். துனிசியாவிலே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இப்படி அந்த இஸ்லாத்திலே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த மன்னர்களை கொடுங்கோல்களை எதிர்த்து போராடினார்கள் மக்கள். அதிலே ஒரு பெண்மணி வீரதீரமாக போராடினார். அந்த பெண்ணுடைய பெயர் தவக்குல் கர்மான். அவருடைய போராட்டத்திற்காக இந்த சென்ற ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு அந்த அம்மையாருக்கு வழங்கப்பட்டது. அந்த அம்மையார் பர்தாவை எப்போதும் களைவதே இல்லை, பர்தாவோடு தான் இருப்பார். நோபல் பரிசு வாங்கிய பிறகு அந்த அம்மையாரிடத்திலே கேள்வி கேட்டார்கள், என்ன இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துட்டீங்க, இன்னுமா பர்தா போடுவது? அந்த அம்மா சொன்னாங்க, மனிதன் ஆரம்ப நிலையில் உடை இல்லாமல் இருந்தான். நாகரிகம் வளராத காலத்தில் உடை இல்லாமல் இருந்தான். நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பித்து இப்போதான் முழு நிலைக்கு வந்திருக்கிறான். என்னை மீண்டும் கற்காலத்துக்கு போக சொல்கிறீர்களா என்று கேட்டார். என்னை மீண்டும் பழைய காலத்துக்கு போக சொல்கிறீர்களா என்று அந்த அம்மையார் கேட்டார். ஆக இந்த ஆடையை குறைப்பது ஒரு அநாகரிகமாக இவர்களுக்கு தெரியவில்லை. ஆடையை குறைப்பது ஆண்களை தூண்டும் என்ற வாதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பெண்ணியக்கவாதிகள் வாதிடுகிறார்கள். அது எப்படி சொல்ல முடியும்? ஆடை குறைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று. நாம் முழுமையாக அதுதான் காரணம் என்று சொல்லல. ஆடையை குறைச்சிட்டா ஆடையை குறைப்பு தான் இந்த பாலியல் பலாத்காரங்களுக்கெல்லாம் அவைதான் முழுமையான காரணம் என்று சொல்லுவோம். ஆனால் அது ஒரு காரணம், யார் மறுக்க முடியும்? ஆடையை குறைவாக தெருவிலே அணிந்து கொண்டு சென்றாலே ஒரு பெண்ணை பற்றி அந்த ஆடவன் என்ன எடை போடுகிறான்? இவள் எளிதில் கிடைக்கக்கூடியவள், எளிதில் இவளை சென்று அடையலாம் என்ற உணர்வும் கெட்ட எண்ணங்களும் அவனுடைய உள்ளத்தில் உருவாவது இயற்கை. ஆனால் இந்த பெண்ணியக்கவாதிகள் வாதிடுகிறார்கள், ஆபாசம் என்பது பார்க்கும் பொருளிலே இல்லை, பார்ப்பவர் கண்ணில் தான் இருக்கிறது. பார்க்கும் பொருளில் இல்லையா, பார்க்கும் கண்ணில் தான் இருக்கிறான். ஒரு ஆபாச படத்தையே பார்க்கலாமா? அது ஒரு கலைக்கண்ணோட அப்படி பார்க்கணுமா? அப்படி கலைக்கண்ணோட பார்க்கணுமா? ஆக அவ எந்த விட கொடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன என்று கேட்கிறார்கள். ஆகவே இந்த ஆடை கலாச்சாரம் மிகப்பெரிய சீரழிவை நம்மிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது.